ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 29, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கேபி கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பூமியும் சாரதாவும் கேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாரு கேபி, நான் அபூர்வா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த அபூர்வாவை சாவடிச்சாதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் தாம்மா அவளை வர சொன்னேன். சோபா சந்திராவையும் கொலை பண்ணது அந்த அபூர்வா தான். அதையும் என் மேலே அந்த பழியை போட்டு அவள் வெளில சுற்றிட்டு இருக்கலான்னு பார்த்தா, நான் அதனால தான் அவளை வர சொல்லி கத்தியை வச்சு மிரட்டினேன். ஆனால் அவள் சரச்சந்திராவையும் கூப்பிட்டு வந்திருக்கான்னு எனக்கு அப்போ தெரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரிதான் மாமா, யார் உங்களை ஷூட் பண்ணது அப்படின்னு பூமி கேட்குறா. இவரும் தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி. என்னது அப்பாவா, அவரும் அவங்கள ஷூட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறா பூமி. ஆமாம், நீ என் சோபா சந்திராவையும் கொண்டுட்ட, இப்போ அபூர்வா தேவதையும் நீ கொல்ல பார்க்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன் கேபின்னு அவர் தான் என்னை ஷூட் பண்ணாரு. நான் அங்கேருந்து தவறி கீழே விழுந்துட்டேம்மா. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியலை. அப்போ தான் சொல்கிறாங்க, இது மாதிரி மழையில் கூலி வேலை பார்க்குறாங்க. என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஆனாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் உயிரை காப்பாற்றுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு உங்கள் உயிரையே காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு கேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த கொலையாளி இருக்கான்ல, ஷூட் பண்ண வந்தானே சாரதாவை, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். இவங்க உயிரோடு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாட்ட கால் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பூமி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்போதைக்கு நர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லும் போது அவங்க வெளில போகிறாங்க. ஏய், நீ தானே எங்கள் அத்தையை கொல்ல வந்த, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போகிறாங்க. ரோட்டில் ஓடுறான் அவனும், இவங்க பின்னாடி துரத்திட்டு போகிறாங்க. அப்போ தான் ககன் கார்லேருந்து வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது மாமா இது மாதிரி நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. இது என்ன ஷேர் ஆட்டோவா நிறுத்துறதுக்கு அப்படின்னு ககன் கேட்குறாரு. இது அத்தையை கொன்ன அங்கே பாருங்கள் ஓடிட்டுருக்கான், அவனை பிடிக்கிறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன், ஆனால் ஜாகிங் போகல, நீங்கள் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறா பூமி. உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க ககன். ஆமாம், உண்மையாக தான், வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லி அங்கே பாருங்கள் அதை ஓடுறா பாருங்கள், அவனை ஃபாஸ்ட்டாக போங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கார்லேயே ஓடி போய் அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி அவனை அடிக்கிறாரு ககன். அடித்து இதை யார் உன்னை பண்ண சொன்னா, எங்கள் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாருன்னு அடிக்கவும் அவன் பதிலே சொல்ல மாட்டான். அவன் ஓடிட்டே இருக்கான். ஒரு இடத்துல சேஸ் பண்ணி பிடிச்சும் உண்மை சொல்ல வர மாதிரி சொல்லிவிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ககனை ஓடிறான். ஓடிட்டு ஒரு பஸ் டிப்போ மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஓடி போய் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுருக்கும் போது ககன் கேட்குறாரு, யார் எங்கள் அம்மா கொலை சொன்னது சொல்லுன்னு அடிக்கும் போது சொல்லிடுறான் அவன் அபூர்வாதான்ட்டு. அபூர்வான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அபூர்வா உன்னை எங்கள் அம்மா கொலை சொன்னான்னு கேட்குறான். இவன் திரும்பியும் அவன் ககனை தள்ளி விட்டுட்டு அவன் ஓடி போகும்போது பஸ் வந்துடுது. பஸ்ஸில் அடிப்பட்டு செத்து போயிடுறான். அங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனதை பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் ககனும் கோவமாக கிளம்பி அபூர்வா வீட்டுக்கு போகிறான். இது மாதிரி எங்கள் அம்மா கொலை சொன்னது அந்த அபூர்வா தான், அவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு பூமிகிட்ட சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போதே இவளும் சொல்கிறா, மாமா இப்போ எதுவுமே பண்ண வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுவோன்னு சொல்கிறா. அவன் காதலே வாங்காமல் சரச்சந்திரா வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அந்த அபூர்வா கொலை பண்ணுறதுக்காக போகிறான். போயிட்டு அவளை ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கா. அப்போதைக்கு செர்ரி கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது தட்டி விட்டுறாது. அது ஃபேன் மேலே பட்டுருது. வெளில எஸ்கேப் ஆகி ஓடுறாவ. இவனும் அவள் காரில் போகிறா. இவர் வெறும் காலிலே ஓடி அவளை பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் கேபி பேசிகிட்ருக்காரு சாரதாட்ட. நான் எவ்வளவோ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எப்படி நான் சாகலைன்னு நீ நம்பின அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அவள் அந்த மச்சத்தினால தான், நம்ம சின்ன வயசில் அவங்க பேசிக்கிட்டாங்கல்ல, இந்தமாரி மச்சம் இருந்தால் 2 கல்யாணம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் அவள் சொல்கிறா. நான் எவ்வளவோ உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும், நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், நான் தான் பூவும் போட்டோட சாகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. மீராவும் கேபியோட அம்மா ஹாஸ்பிட்டல் வராங்க. டாக்டர் கேபியை செக் பண்ணுற டாக்டர் தான், அவங்களும் செக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க, டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் எனக்கு
டேப்லெட் கொடுத்து என்னை சாவடிச்சிருங்க, என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு மீரா சொல்லிட்டு வெளில வந்து அழுதுட்டுருக்கா. அதுக்கு வந்து டாக்டர் சொல்கிறாரு, இவங்க இப்படியே விட்டுருந்தா சரிப்பட்டு வர மாட்டாங்க, நல்ல சைக்காட்டிஸ்ட்டை காமிங்க, இவங்க வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. வெளியில் மீரா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சாரதா வந்து கேபிக்கு டேப்லெட் வாங்க வெளில வராங்க. வந்துட்டு போகிறத வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மீரா பார்த்துட்டு, நீ வந்து ஒரு பொம்பளையா, புருஷன் செத்துட்டா இருந்தாலும் பூவும் பொட்டோட பட்டுப்படலாம் கட்டி மினுக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் திட்டிகிட்டு இருக்கா. அங்கே வந்து கேபி அம்மா நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் உங்களுக்கு அந்த சாரா தான் முக்கியமாக இருக்காளா அப்படின்னு மீரா கேட்குறா. இல்லை, நீ தான் எனக்கு மருமக, அவள் என் மருமகளே கிடையாது, என் புள்ள இறந்து போகும் அந்த வருத்தம் கூட அவளுக்கு இல்லை, நீ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க கேபி அம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு கேபி வந்து பார்த்துட்ருக்காரு உள்ளேருந்து. சாரதா சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேணான்ற மாதிரி அங்கேருந்து சொல்கிறாரு கேபி. இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம் அவங்கள்ட்டலாம் அப்படின்ற மாதிரி. அதோட சாரதா போயிடுறா. அபூர்வா வந்து காரில் தப்பிச்சு போகிறா. இவன் வந்து வெறுங்காலோடையே பின்னாடியே ஓடுறான் ககன். இவ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போய் எஸ்ஐ சூர்யா ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி போய் என்னை வந்து ஜெயிலில் போடுங்க, என்னை வந்து ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு மேடம் உங்களை எதுக்கு ஜெயிலில் போடணும் அப்படின்னு வந்து அந்த எஸ்ஐ சூர்யா கேட்குறாரு. இல்லை, அந்த ககன் என்னை வந்து சாகடிக்கிறதுக்காக துரத்திட்டு வரான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஜெயிலில் அந்த பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ககன் உள்ளே நுழையிறான். இந்த மாதிரி எங்கே அந்த அபூர்வா, எங்கள் அம்மா வந்து கொலை பண்ணுறதுக்கு அவள் தான் வந்து ஆள் செட் பண்ணியிருக்கா, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இது வந்து என்னோட கோட்டை, இங்கே வந்து நீ இவ்வளோ திமிராக பேசுகிறியா அப்படின்னு வந்து அவர் சூர்யாவுக்கும் இவளுக்கும் சண்டை வருது. ககனுக்கும் 2 பேரும் வந்து திரும்பி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ எதுவாக இருந்தாலும் நீ வெளியே வந்து தானே ஆகணும் அபூர்வா, நீ வெளில வா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனும் போயிடுறாரு. சூர்யா வந்து கேட்குறாரு, உண்மையாலுமே உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையா, உங்கள் மேலே எந்த இதுவும் இல்லையா மேடம், எதுக்கு வந்து அப்படி இருக்கும்போது உங்களை அவர் வந்து கொலை பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் பூமியை, எங்கள் சொத்துக்காக இவன், அதனால் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பொய்யா ககன் மேலே என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்கிறா. அவரும் சொல்கிறார் எஸ்ஐ சூர்யாவும், நீங்கள் வந்து அவனால் எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குது, அவனால் எனக்கு வந்து கொலை பண்ணிடுவான்னு பயம் இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறா இவளும். ஓகே சார், நான் போயிட்டு வரேன், நீங்கள் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவளும் வந்து பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா நல்லதுன்னு சொல்கிறான் சூர்யாவும். இவளும் எழுதி கொடுத்துட்டா. அபூர்வா எழுதி கொடுத்துட்டு போகிறா. இங்கே வீட்டுக்கு வரான் ககன். வந்து ஜக்கில் ஒரு தண்ணியெல்லாம் கடகடன்னு குடிச்சிட்டு இருக்கான். மாமா என்னாச்சு, அந்த அபூர்வா கொண்டுட்டிங்களா, என்னாச்சு, நீங்கள் பின்னாடியே துரத்திட்டு போனீங்களா, என்னாச்சுன்னு கேட்குறா. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, நீ தான் அவளுக்கு அபூர்வா உயிர் காப்பாற்றிக்காத எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கோங்கன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஏன் அவளை வந்து சொல்ல போகிறேன், அவள் என்னைக்கு சாகிறாளோ அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும் வந்து சொல்கிறான், ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து செர்ரி காப்பாற்றிட்டான், அங்கே ஸ்டேஷனில் போய் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டா, அங்கே வந்து எஸ்ஐ சூர்யா காப்பாற்றிட்டான், என்னைக்கா இருந்தாலும் அவள் சாவி என் கையில் தான் அப்படின்னு சொல்லி அபூர்வா வந்து எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, எதுக்காக வந்து எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறா, எங்கள் அம்மாவே அவளை வந்து பெருசாக ஒரு ஆளாகவே நினைக்கல, எங்கள் அம்மா எது கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறான். சாரதா வந்து கோயிலுக்கு போகிறா. பின்தொடர்ந்து அவள் கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு, என்ன புருஷன் இறந்தது போயிட்டான், அன்னைக்கு அப்படி தான் கோயிலுக்கு வந்திருந்தா, இன்றைக்கி இப்படி தான் கோயிலுக்கு வந்திருக்கா, என்ன வேண்டுதல் வச்சுருக்கா, இவ வந்து என்ன தான் பின்னாடி ஏதோ இருக்குது, ஆனால் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ட்டு சாரதாவை ஃபாலோ பண்ணி போகிறா கோயிலுக்குள்ளே ஃபாலோ பண்ணி போகும்போது அவள் பின்னாடி ஒளிஞ்சிட்டே பார்க்குறா. வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு சாமிக்கு வேண்டிக்கிட்டு போய் மரத்தில் கட்டுறால அது வரைக்கும் பார்க்குறா. போய் பண்டிதர்கிட்ட கேட்குறா, யாருக்கு வந்து சாரதா லாஸ்ட்டாக வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து யார் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கவும் அவர் சொல்கிறாரு, யாருக்கா இருந்தால் என்ன, எத்தனையோ பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு பண்டிதர். காசை கொடுத்து இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு போனது அவள் தான், அவள் யார் பேரில் வந்து அவள் அர்ச்சனை பண்ணான்னு கேட்குறாங்க. உடனே இந்தாம்மா உன் காசை நீயே வச்சுக்க
நீ எத்தனையோ பேர் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுத்து நீ ஹெல்ப் பண்ணு, என்கிட்டலாம் கொடுக்க தேவையில்ல. அவங்க வந்து ரிலேஷன் தான் இவ சொல்கிறத வச்சு சொல்கிறாரு அவர் பண்டிதர். ரிலேஷன் தான் சொல்கிறேன், அப்புறம் அவங்கள்ட்டே கேட்டுக்க வேண்டியதானே, எதுக்கிட்டே எனக்கு கேட்குற? அந்த காசு வச்சு ஏதாச்சும் புண்ணிய காரியம் பண்ணுங்க, எனக்கெலாம் கொடுக்க தேவையில்ல, கடவுள் ஏற்கனவே எனக்கு தேவையானது கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த ஐயர் வந்து அந்த அபூர்வாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இவ வந்து கட்டுறால சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அதை என்னன்னு பார்க்கறதுக்காக போய் அவுக்க போகிறா. சாரதா கட்டு போகிறத பார்த்துட்டு அங்கே உள்ள ஒருத்தவங்க வந்து, ஏம்மா வேண்டிட்டு கட்டினதை போய் யாராச்சும் அவுப்பாங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தப்பாக நான் கட்டிட்டேன், நீ திரும்பியும் அவுத்துட்டு திரும்ப கட்டலான்னு அதை நான் அவுக்கிறேன்னு சொல்லவும், அது வேற கட்டுங்க, அதை ஏன் கட்டினதை அவுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி போகிறாங்கல்ல, அவங்க போனதும் அவுத்துட்டு என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு காரில் உட்காந்து பிரித்து பார்க்க போகிறா. அதோட எபிசோடு முடியுது. என்ன கட்டியிருப்பா சாரதா, எதை பற்றி கட்டியிருப்பான்றது வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.